காலை வணக்கம் நேயர்களுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்புங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசியல் சார்பான வாதங்கள், எதிர்வாதங்கள், குற்றச்சாட்டுகள், இது சதின்றாங்க ஒரு சிலர். இது தானா நடந்த மேன்மேட் டிசாஸ்டர், அது போன்ற அந்த செய்திகள் தாவேக்காக்கும் திமுக கடுமையான ஒரு அரசியல் சூழ்நிலையான ஒரு குற்றச்சாட்டுகள் நிலவுகின்ற நேரத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது ஹைகோர்ட் சொன்ன அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சரி, அது எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க அப்படின்றது ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கு. கொஞ்சம் கடுமையாவே கேள்வி கேட்டிருக்குங்க. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒரு சலசலப்பு, ஒரு பிரச்சனையை ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேசு பொருளா ஆகாமல் ஆக்கப்பூர்வமான விசாரணை நடக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் வழிவகை செய்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, உச்ச நீதிமன்றத்தோட அந்த விளக்கங்கள் இருக்குல்ல, கேள்விகள் இருக்கு இல்லையா, உயர் நீதிமன்றத்தை எதிர்த்து, அதுல எனக்கு ஒரு வழக்கறிஞரா மாறுபட்ட கருத்து இருக்குங்க. காரணம் என்னன்னா, அங்க உட்கார்ந்துட்டு டெல்லியில இருக்கும் பொழுது இங்க கரூர்ல என்ன நடக்கிறதுன்றது வேற. அது எல்லா நேரத்திலயும் நீதியரசர்கள் அதை நேர்ல பார்க்க முடியாதுன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே மதுரை கிளையில இருக்கக்கூடிய நீதியரசர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் அவர்களுக்கு ஒரு தகவல் வேகமாக கிடைக்கும் ஒன்று. இரண்டாவது, இங்கேயே இருந்து பார்க்கும்போது மனிதாபிமான அடிப்படையில நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. வழக்காடு மன்றம் ஒரு சில நேரத்துல சட்டத்தின் பால் என்ன முறையோ, சட்டத்துப்படி நடவடிக்கை இருக்கீங்களா, உங்களுக்கு முகாந்திரம் என்ன, விசாரணை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உச்ச நீதிமன்றம் கேட்கிற கேள்வி என்றது சட்டத்தின் அடிப்படையில கரெக்ட். பட் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்க மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதியரசர்கள் கேட்ட கேள்வி மனிதாபிமானமானது. ஒரு ஒரு அப்சர்வேஷன், அதாவது ஒரு நீதிமன்றத்துக்குமே ஒரு சில கருத்துக்களை சொல்றதுக்கு சட்டத்துல உரிமை இருக்குன்றத நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் கேட்ட கேள்விகளும் நியாயம்தான். இப்போ உயர் நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில எது சிறப்பாக இருக்கும், ஒருத்தர் பிரச்சனை இல்லாம, இது ஒரு பேசு பொருளா இல்லாம, விமர்சனம் இல்லாம, விசாரணை என்பது சீராக நடக்கணும்ன்றதுனால ஒரு ஜட்ஜி தலைமையில போட்டிருக்கிறாங்க ஒரு எஸ்ஐடிய. அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கும் கொடுத்திருக்காங்க. சட்டத்தின்படி அது சரிதான். ஆனா அவர்கள் அந்த உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்டதுல எனக்கு கொஞ்சம் முரண் இருக்கிறதா போல் புரிகிறது. இல்ல, அதுல ஒரு அதிகார மீறல் இருக்கிறதா தெரியல. தாவேக்காவுடைய அடிப்படை பிரேயரே அதுதானே. கேட்காத ஒன்றை நீதிபதிகள் உத்தரவா கொடுத்திருக்காங்க. அது எஸ்ஓபி அமைக்கணும்னு போன வழக்கு. அதுல என்ன மாதிரியான கட்சி தாவேக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல அது ஒண்ணு. இன்னொன்னு, மதுரை அமர்வு விசாரிக்கிறப்ப எப்படி ஒரே ஒரு கேஸை மட்டும் சென்னையில விசாரிப்பாங்கன்னு கேட்கிறாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் 226 இருக்கு. அதுல சுயமோட்டோ பவர்ஸ் இருக்கு. ஒரு நீதிமன்றம் தானாக முன் ஒரு சில வழக்குகளை எடுக்கலாம். அதுல என்னன்னா ஜூரிஸ்டிக்ஷன் மாறி இருக்கு, உங்க வரம்புக்கு இல்லாத ஒரு விஷயத்த நீங்க எடுத்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு கட்சியில ஒரு சில பதவிகள் இருக்கிறவங்க தலைமறைவு ஆயிடுறாங்க. ஒரு சில பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல.